வெல்கம் டு சன்னா டைம். இன்றைய தொகுப்பில் மிக முக்கியமாக மருத்துவ குறிப்புகளை பார்க்கலாம். தினமும் ஒரு செவ்வாழை சாப்பிட்டால் இரத்த கொதிப்பு கட்டுக்குள் இருக்கும். வாழைப்பூவை பொடியாக நறுக்கி அத்துடன் முருங்கைக்கீரையை சேர்த்து வதக்கி சாப்பிட்டு வர குடல் புண்கள் குணமாகும். வெந்தயத்தை வறுத்து பொடி செய்து இந்த பொடியுடன் வெல்லம் சேர்த்து சாப்பிட்டு வர இருமல் மற்றும் பித்த கோளாறுகள் நீங்கும். மாதுளை சாறுடன் தேங்காய் பாலையும் சேர்த்து சாப்பிட்டு வர நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். 1 டீஸ்பூன் நெல்லிக்காய் சாறுடன் அரை டீஸ்பூன் தேன் கலந்து தினமும் குடித்து வர கண் பார்வை குறைபாடுகள் நீங்கும். இஞ்சி சாறுடன் கொஞ்சம் உப்பு சேர்த்து குடித்து வர வயிற்று வலி, வயிற்று உப்பிசம் மற்றும் வயிற்றுப்போக்கு குணமாகும். கொப்பரை தேங்காய் விழுதுடன் கசகசாவை சேர்த்து சாப்பிட்டு வர வாயில் ஏற்படும் புண்கள் ஆறும். தினமும் ஒரு கொய்யா பழத்தை சாப்பிடுவதால் கல்லீரல் சம்பந்தமான நோய்கள் நெருங்காது. தொடர்ந்து முட்டைக்கோஸ் சாப்பிட்டு வந்தால் ஜலதோஷம், நெஞ்சுவலி குறையும். இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் மாம்பழ சீசனில் தினமும் ஒரு துண்டு மாம்பழம் சாப்பிட்டு வர நல்ல பலன் கிடைக்கும். ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையும் மிளகு, ஜீரகம் என்று சேர்த்து நெய்யில் வதக்கி தினமும் சூடான சாதத்தில் பிசைந்து சாப்பிட்டு வர இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு பல மடங்கு அதிகரிக்கும். வறட்டு இருமலுக்கு 2 ஏலக்காயை நன்கு மென்று தின்று 2 நிமிடத்திற்கு பிறகு வெதுவெதுப்பான வெந்நீர் பருகுங்கள். இருமல் குறைந்துவிடும். இது போன்ற மருத்துவ குறிப்புகள், வீட்டு குறிப்புகள், சமையல் குறிப்புகள், அழகு குறிப்புகள் உங்களுக்கு தேவை என்றால் சன்னா டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.